இந்த மாதிரி காலில் வந்து வீக்கம் ஏற்பட்டு தோல் சூடாகி செவந்து போய் கால் சிவியர் பெயினோடு இருக்க நபர்கள் வந்து ரொம்ப காமனாக என்ன பண்ணுவாங்கன்னா, மசாஜ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு போயிடுவாங்க. வீட்டில் வந்து யாராவது மசாஜ் பண்ணுங்க, ஏதாவது மசில் சுரு இதாகிருக்கும், ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும், ஏதாவது தசை புரண்டிருக்கும்னு மசாஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு மெத்தடை அவங்க நிறைய பேர் அணுகிறத பார்க்குறோம். இது பண்ணவே கூடாது. ஏன்னா மசாஜ் பண்ணுறதுனால என்ன 2 பிரச்சனை, காலில் உள்ள பிளட் கிளாட் இருக்க நபர்கள் மசாஜ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெயினில் இருக்கக்கூடிய கிளாட்டை மசாஜ் பண்ணும்போது அதை மேலே நவுத்தி லங்ஸுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அழுத்தும் போது லங்ஸில் போய் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2வது வந்து அந்த மசாஜ் பண்ணும்போது ஒரு சில இரத்த குழாய்கள் ரத்தம் உறையாம இருக்கிற இரத்த குழாயில அந்த ரத்தம் வந்து இன்னும் ஸ்பீடா மேல தள்ளும்போது, அதுக்கு மேல இருக்கக்கூடிய கிளாட்ட அந்த ஓடுற ரத்தம் தள்ளிட்டு போய் மேல போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ மசாஜ் வந்து ஷுட் பி அவாய்டட். இந்த பிளட் கிளாட் வந்த நபர்கள், நான் சொல்ற மாரி இதுக்கான அறிகுறி இருக்கிற நபர்கள், தீவிர கால் வலி, கால் வீக்கம், தோல் சிவந்து போய் தோல் ரெட்டா இருக்கிறது, வார்மா இருக்கிறது, ஃபீவர் வர மாரியான ஒரு சூழ்நிலை இருக்க நபர்கள் மசாஜ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில கால்ல இன்ஃபெக்ஷன் வந்து அந்த செல்லுலைட்டிஸ்ங்கிற நபர்களுக்கும் இந்த மாதிரியான உள்ளார பிளட் கிளாட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாக்டரை நீங்கள் அணுகி உள்ள கிளாட் இருக்குதாங்கிறது நீங்கள் ரூல் அவுட் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் பண்ணுறது வேறு. அதுக்கு முன்னாடி நீங்களே வீட்டில் உறுதி பண்ணாமல் மசாஜ் பண்ணுறது மிக தவறு.